ஷார்ட்ஸ் வச்சு எப்படி யூடியூப்பில் சீக்கிரமாக வளர்கிறது இதை பற்றி நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி 2 வீடியோ இருக்குது. ஒன்று வந்து நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஷார்ட்ஸ் ஒர்க் ஆகும்னு கண்டுபிடிக்கிறது. 2வது வீடியோ உங்களோட ஷார்ட்ஸை வச்சு உங்களோட லாங் ஃபார்மேட் வீடியோ எப்படி ப்ரொமோட் பண்ணி. இன்றைக்கி 3வது விஷயம், உங்களோட ஷார்ட் டேர்ம் இலக்கு, அதாவது கோல் என்னவாக இருக்கணும் படிப்படியாக. அது என்ன படிப்படியான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனலில் இந்த மேனேஜ் வீடியோஸ் பக்கத்தில் இந்த பட்டன் தான் அனாலிட்டிக்ஸ் பட்டன். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இதுதான் ரீசெண்ட் வியூஸ், உங்களோட லாஸ்ட் 5 நாள் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஷார்ட்ஸை வச்சு நேத்திக்கு வந்த வியூஸோட இன்னைக்கு வியூஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அதுதான் உங்களோட இலக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களா, மானிட்டைசேஷன் எப்போ ஆகும், என்ன செட்டிங் மாற்றுறது, அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருங்க. டெடிக்கேட்டடாக நேற்றை விட இன்றைக்கி வியூஸ் அதிகப்படுத்தணும். சில நாட்களில் வந்துட்டு உங்களோட ஒரே ஷார்ட்ஸ்லேயே நிறைய வியூஸ் வந்துடும். ரொம்ப ஈஸியாக அதை பண்ணிடலாம். சில நாட்கள் அது வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே நிறைய வீடியோஸ் போட்டு அதை அச்சீவ் பண்ண பார்க்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மாதம் நீங்கள் படிப்படியாக வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணி. இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு ரியல் டைமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் போடலாம், 100 வரைக்கும் போடலான்னு சொல்கிறாங்க. நான் வந்து மேக்ஸிமம் 50 ட்ரை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். சரி வாங்க யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போகும். இதில் நீங்கள் ஷார்ட்ஸ் போகும்போது சில ஷார்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் வரும். சில ஷார்ட்ஸுக்கு 1000 வியூஸ் வரும். ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் போடும்பொழுது அதை ஒரு மாதிரி ஆவரேஜ் பண்ணி ஒரு டெய்லி ஆவரேஜ் வியூவை நம்மளால் கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஷார்ட்ஸுக்கு 1 lakh மேலே வியூஸ் போதோ அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி ஷார்ட்ஸை நிறைய போட ஆரம்பிக்கணும். யூடியூப் ஸ்டூடியோவில் அந்த அனாலிட்டிக்ஸ் அந்த டேபில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வியூஸ் இன் லாஸ்ட் 28 days காமிக்கும். ஸோ நாம் நேற்று வந்த வியூஸோட இன்றைக்கி ஷார்ட்ஸை வச்சு அதிகமாக வியூஸ் ட்ரை பண்ணும்பொழுது உங்கள் கர்வ் பார்த்திங்கன்னா மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ நான் ஒரு 30 நாள் எப்படியாவது இதை பண்ணிடுங்கன்னு சொன்னேன். நடுவில் அதை விட்டிங்கன்னா வியூஸ் திருப்பி கம்மியாகுது. இப்போது என் அக்கௌண்ட் ஹேக் ஆனப்போ ஒரு 5 நாள் என்னால் வீடியோஸ் போட முடியல. அப்போ தான் வந்துட்டு இந்த ரேட்டு வந்து கம்மியாகிடுச்சு. இப்போது இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு 100 வியூஸ் வரலாம், 1000 வியூஸ் வரலாம். நம்ம வந்து குறிக்கோள் வந்து க்ரோத் ரேட்டை தான் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி 100 வியூஸ் வந்துச்சுன்னா நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 110 வியூஸ் வரணும். இன்றைக்கி 1000 வியூஸ் வந்துச்சுன்னா நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1100 வியூஸ் வரணும். ஸோ நீங்கள் க்ரோத் ரேட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் வியூஸ், நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி யோசிக்காதீங்க. உங்களோட எவ்வளோ வேகமாக நீங்கள் மேலே போகிறீங்கன்றது தான் நம்ம அதிகப்படுத்த இங்கே ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்டாக இந்த அனாலிட்டிக்ஸ் டேப்லே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் வியூஸ்னு காமிக்கும். அதாவது கடந்த 48 மணி நேரத்தில் எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு இங்கே காமிக்கும். இது வந்து ரியல் டைம். ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் முன்னாடி 10 மணி வரைக்கும் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு. ஸோ நம்ம நேற்று வியூஸோட இன்றைக்கி வியூஸ் அதிகமாக வரணும்னு அந்த டார்கெட் வச்சு ஓடும்பொழுது இந்த 48 மணி நேரம் வேல்யூ வந்து கம்மி ஆகவே கூடாது. ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகணும், இல்லை அதிகமாகணும். இது கம்மியாகாத மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. 2 விஷயம் பார்த்துருவோம். இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய பள்ளத்தாக்கு, ஒரு சின்ன பள்ளத்தாக்கு இருக்குது. ஸோ பள்ளத்தாக்குனா என்ன அர்த்தம்னா, தூங்குகிற நேரம், அதாவது 11 மணி நைட் ஆரம்பித்து காலங்காத்தால் 7 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து கம்மியாக வரும். அதே மாதிரி அந்த சின்ன பள்ளத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியான நேரம். ஸோ மதியான நேரம் சாப்பிட போகிறாங்க, அந்த நேரத்தில் வியூஸ் கம்மியாக வரும். அதே மாதிரி அடுத்த பள்ளத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் 48 மணி நேரம் 2வது நாளோட நைட். இது எதுக்கு காமிக்கிறேன்னா, நீங்கள் வீடியோவை எப்போ அப்லோட் பண்ணணுன்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த 2 பீக் இருக்குல்ல, அதாவது காலங்காலத்தால் ஒரு 7 மணி, அப்புறம் சாயங்காலம் வந்து அரௌண்ட் ஒரு 5 மணி, இந்த 2 டைமில் நான் அதிகமான வீடியோஸை அப்லோட் பண்ணேன். அப்படி பண்ணும்பொழுது வியூவர்ஸோட என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. இப்போது நேற்று வியூஸோட இன்றைக்கி வியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதுதான் இல்லை. உங்களோட பழைய ஷார்ட்ஸை நீங்கள் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அனாலிட்டிக்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா
நான் ஒரு மாதம் முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ அதில் கடைசி 48 மணி நேரத்தில் 10,000 வியூஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட பழைய வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து வந்து ஒரு பர்சன்டேஜ் வியூஸ் வந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் நேற்று வியூஸோடு இன்றைக்கி வியூஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும்பொழுது அது எல்லாமே நீங்கள் புது வீடியோ போட்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட பழைய வீடியோஸும் நீங்கள் ஹெல்ப் பண்ணும், மீதியை வந்து நீங்கள் புதுசாக போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு டார்கெட்டை எய்ம் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 30 நாள் நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கன்னா க்ரோத்து நல்லாயிருக்கும். இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்தில் 9 crore வியூஸ் அச்சீவ் பண்ணேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ வெரி மச்.